Hi, friends. I'm Roshan. Welcome to my channel. ஆங்கிலம் பேசலாம் வாங்க நண்பர்களே. English speaking practice 5. இன்று have plus got, have என்பனவற்றை பற்றி கற்க இருக்கிறோம். have plus got என்பதை ஸ்பீக்கிங்கிலும் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்லையும் நாங்கள் பயன்படுத்தலாம். have ரிட்டன்லையும் ஃபார்மல் ஒகேஷன்ஸ் சிச்சுவேஷன்ஸ்லையும் நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணங்களை கவனிப்போம். I have got two sisters. I have two sisters. எனக்கு ரெண்டு சகோதரங்கள் உள்ளன. ரெண்டுமே சேம் அர்த்தத்தை தருகிறது. ஆனா நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல I have got two sisters என்கின்ற ஸ்டைலையும் I have two sisters என்கின்ற ஸ்டைலை ரிட்டன் இங்கிலீஷ்லையும் ஃபார்மல் ஒகேஷன்ஸ்லையும் பயன்படுத்துவோம். தொடர்ந்து உதாரணங்களை கவனிப்போம். I have got a headache. எனக்கு ஒரு தலையிடி இருக்கிறது. He has got a toothache. அவருக்கு பல்லு கொதி இருக்கிறது. She has got an earache. அவருக்கு காது குத்து இருக்கிறது. Ravi has got a backache. ரவிக்கு முதுகு வலி இருக்கிறது. Anne has got a stomachache. ஆனுக்கு வயிற்று குத்து இருக்கிறது. தொடர்ந்து have you got any brothers and sisters? உங்களுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கின்றனரா? I have got two sisters. ரெண்டு சகோதரிகளும் and no brothers. சகோதரர்கள் இல்லை. தொடர்ந்து have you got a pen? உங்களிடம் பேனா இருக்கிறதா? Yes, I have. ஓம், என்னிடம் பேனா இருக்கிறது. Have you got an umbrella? உங்களிடம் குடை இருக்கிறதா? Yes, I have. ஓம், என்னிடம் இருக்கிறது. Have you got an IC? உங்களிடம் IC இருக்கிறதா? Identity card. Yes, I have. என்னிடம் இருக்கிறது. How much money has he got? அவரிடம் எவ்வளவு பணம் உள்ளது? He has got rupees 5,000. அவரிடம் 5,000 ரூபாய் இருக்கிறது. இந்த வகையில் have got, has got என்கிறத ஸ்போக்கன் இங்கிலீஷ்லையும் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்லையும் பயன்படுத்தி கொள்ளலாம். have, has போன்றவற்றை ரிட்டன் இங்கிலீஷ்லையும் ஃபார்மல் ஒகேஷன்ஸ்லையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல நாங்கள் படிக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் விஷயங்கள் உங்களோட ஆங்கிலத்துக்கு மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உதவி செய்யும். எங்களோட சேனலுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்கிற முயற்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். That's all for today. Thank you and see you soon.